இந்தியா விக்ஸ்ன்றது பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா விக்ஸ்ன்றது யூஸ்வலாக வந்து இதை மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. பட் எதுக்காக இதை பார்க்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்தியா விக்ஸ்ன்றது என்னது முதல்ல அப்படின்னா, இந்தியா விக்ஸ்ன்றது இந்தியா வோலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு மார்க்கெட் வந்து நல்லா இருக்கா இல்லையா, அதாவது ஃபியரா க்ரீடா போதான்றதை பார்க்குறது தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முதல்ல வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து இந்தியா விக்ஸ்? நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து கீழே மேலே போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி லைக் ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குது. இது நிஜமாவே எவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு இருக்குன்றதை வந்து பார்க்குறது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ வந்து ரிஸ்க்கு, எப்போ வந்து காமாக இருக்குது மார்க்கெட்டு அப்படின்றது வந்து ஒரு ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த வாலட்டிலிட்டி விக்ஸ்ன்னு இது இந்தியா விக்ஸ்ன்னு சொல்கிறது. இது ஆக்சுவலாக வந்து சிகாகோ இண்டெக்ஸ்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2003 தான் வந்து இந்தியாவில் வந்து இது வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியா விக்ஸ்ன்றது. பெருசாக பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அதாவது எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குன்றதை வந்து சொல்கிறது தான் இந்தியா விக்ஸ். எதுக்கு இது ஆக்சுவலாக? முதல்ல இதோட பர்பஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடர் இன்வெஸ்டர் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இண்டெக்ஸ் தான் இது. எவ்வளோ வந்து போகும், எவ்வளோ வந்து போகல அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதோட லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை காமாக இருக்கலாமான்றதை வந்து முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து இந்தியா விக்ஸ்ன்றது. இது எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது அப்படி பார்த்தோன்னா, இது அதிகமாகிறப்போ மார்க்கெட் குறையும், மார்க்கெட் குறையிறப்போ அதிகமாகும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நிஃப்டி 50 ஆக்சுவலாக. இதை வச்சு தான் வந்து மோஸ்ட்லி வந்து லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹை பீட்டா ஸ்டாக்னு சொல்கிறேன். ஹை பீட்டா ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, ஹை வாலட்டிலிட்டி. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் 2% மேலே போகும், மோர் தென் 1% ஆர் 2% மேலே போகிற ஃப்ளக்சுவேட் ஆகிற இது ஸ்டாக்ஸ் தான் வந்து ஹை வாலட்டிலிட்டி பீட்டா ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த சப்போஸ் இது ரொம்ப வாலட்டிலிட்டிக்குன்னா அப்போ வந்து நிஜமாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு HDFC வந்து ஒரு தாட்டி வந்து ஒரு 4% பக்கம் வந்து கீழே விழுந்துச்சு, அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லைவ் சார்ட் தான், அதனால் வந்து எவ்ரி 30 days வந்து போயிட்டுருக்கும். ஸோ அடுத்த மாதத்தோட 30 days வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபார்முலா வந்து நம்ம டூ டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 ஆப்ஷன் ப்ரைஸஸ் வந்து பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் அவுட் த மணி பார்த்துட்டு, ஸோ தட் எவ்வளோ இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு, அடுத்தது வந்து எவ்வளோ ஃபார்வர்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அந்த எஃப் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே வந்து எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும். அந்த டெல்டாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து இந்தியா விக்ஸ். நான் இதுக்குள்ளே டூ டீட்டெயிலாக போக விரும்பலை, ஏன்னா இது பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ கேன் ஈவன் எக்ஸ்பிளைன் திஸ். அடுத்தது, ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்ன சொல்லுது ஆக்சுவலாக? இது வந்து இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போகும், அல்லது இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ மார்க்கெட் அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் யூஸ்வலாக வந்து 10 to 15 இருக்கிறப்போ வந்து மார்க்கெட் ஸ்டேபிள்னு சொல்லலாம். அதுக்கு மேலே போகிறப்போ வந்து அது மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டேபிளாக இல்லைன்ற பட்சத்தில் we have two options, இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ரிஸ்க். இப்போ தான் வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக இந்த 10 to 15 இருக்கிறதுலாம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்டேபிளான மார்க்கெட். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ வந்து சீக்கிரம் விடாது, அன்லஸ் அதர்வைஸ் தெர் இஸ் எனி நியூஸ். சப்போஸ் எனி நியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு எலெக்ஷனோ ஒரு நியூஸோ ஸ்கேம் நியூஸோ இல்லை வேறு ஏதோ வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து டோட்டலாக வந்து 30, 25, 30 வரைக்கும் போகும்.
யூஸ்வலாக வந்து ஒரே நாளில் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகாது. ஒரே நாளில் அட்லீஸ்ட் லைக் 2% 5% 2 to 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், பேஸ்ட் ஆன் த நியூஸோ இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸோ. ஒரு தாட்டி கோவிடோ அல்லது ரிசெஷன் 2008 ரிசெஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 பக்கம் வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து வாலடைல் இண்டெக்ஸோட இன்டர்பிரட்டேஷன் சொல்லலாம். ஸோ விக்ஸ்ன்றது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபார் இந்தியன் மார்க்கெட் விச் இஸ் நிஃப்டி 50க்கு. இது அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நிஃப்டி 50 கீழே விரலாம் அல்லது ஃப்ளக்சுவேட் ஆகும். இது குறைஞ்சிச்சுன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ தான் வந்து இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ whenever நமக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுன்றதை இதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும். அஸ் அ பிகினராக இந்தியா விக்ஸை பற்றி இது தெரிஞ்சால் போதும். சப்போஸ் இதை பற்றி வேறு ஏதாவது தெரியணும்னா ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ. இது வந்து ஒரு 12% இருந்தால் எவ்வளோ இருக்குன்றதை வந்து சொல்கிறதுக்காக தான் வச்சுருந்தது. இட்ஸ் சம்டைம்ஸ் இது கொஞ்சம் டிஃபர் ஆகும், பார்த்துங்க.